சக்கரவள்ளி கிழங்கு 8 மந்த்ஸ் பேபியில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களும் சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்குல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ்னு நிறைய ஹெல்த்தியான காம்பனன்ட்ஸ் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கோட யூசஸ் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்க தோலோடு எப்பயும் ஸ்டீம் பண்ணாதீங்க. அதை குட்டி குட்டி பீசஸாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டீம் பண்ணுங்கள். ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்க மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கோகோனட் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா சரியாகும், கண்ணு கூட ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.